Mic check 1 2 3. இங்கே மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றிய போது ஆடிட்டர் ரமேஷ் பிரபான கொலை பற்றி குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த கொலை என்பது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. அது நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. அதேபோல காஷ்மீர் மாதிரி நடக்கக்கூடாது என்றும் இங்கே பேசியிருக்கிறார். அது மாதிரி நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடைபெறாது என்பதை உறுதியுடன் தெரிவித்துக்கிறேன். காஷ்மீர் சம்பவத்தில் கூட நாங்கள் பேசும்போது ஒன்றிய அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு பற்றி இதுவரை நாங்கள் பேசல. நான் தெளிவாக அந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் நான் தெரிவித்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் காஷ்மீர் தொடர் பிரச்சனையை பொறுத்த வரையில் தமிழ்நாடு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்றுதான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எனவே எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவாதம் உள்ளே நுழைய முடியாது என்பதை நான் தெளிவுபடுத்தினேன். இந்த ஆட்சிக்கு அதே நேரத்தில் இந்த ஆட்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிதி வராமல் இருக்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். இது டெவலப் ஆகி இன்னும் அதனோட நேஷனல் அளவுக்கு நாங்கள் ஒப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம், தயாராக இருக்கிறோம். நீங்கள் தயவுசெய்து உங்கள் தலைமையிடம் சொல்லி அந்த நிதியை பெற்றுத் தருவதற்கான அந்த குரலை கொடுக்க வேண்டும் என்று நான் மன்றத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மும்மொழி கொள்கை ஏற்றுக்கிட்டா தான் அந்த நிதி வரும்னு ஒரு அமைச்சரே சொல்லிட்டு போயிருக்காரு. ஒன்றிய அமைச்சரே இங்கே வந்து சொல்லிட்டு போயிருக்காரு. பாராளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுத்துருக்குறோம். அதற்காக வெளியில் வந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இதே சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பிச்சிருக்கிறோம். இதெல்லாம் உறுப்பினருக்கு தெரியாதா? எனவே இப்பொழுதாவது பேசிய காரணத்தால் அது நீங்கள் உரிமையோடு அதற்கு குரல் கொடுத்து அதை பெற்றுத்தர வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள் இப்போது ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார் என்றாலும் கூட அவர் இன்னும் ஒரு நடிகராகவே அவருடைய ரசிகர்களால் பார்க்கப்படுகிறார். அந்த ஆர்வ மிகுதியில் அவர்கள் அப்படியடித்துக் கொண்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார்கள். அதனால் பொதுவெளியில் சில நெருக்கடிகள் அல்லது சிக்கல்கள் எழுகின்றன என்றால் அதற்கு காவல்துறையும் பொறுப்பாக இருந்து முறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறது. தலைவர் என்கிற முறையில் அவருக்கும் அதனை முறைப்படுத்துவதற்கான பொறுப்பு இருக்கிறது. காலப்போக்கில் இவையெல்லாம் சரியாகும் என்று நான் கருதுகிறேன். வருகிற 2026 பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு கட்டுக்கோப்பாக இருந்து தேர்தலை சந்திக்கிற ஒரே அணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு அணிதான். எதிர்த்தரப்பிலே இன்னும் அணிகளே உருவாகவில்லை என்றுதான் சொல்ல முடியும். அதிமுகவும் பாஜகவும் பேசிக் கொண்டார்கள் என்பதை தவிர இன்னும் அதிமுக தலைமையில் உருப்படியாக ஒரு அணி வடிவம் பெறவில்லை. தனியாக நிற்கப் போகிறாரா அல்லது அணி அமைக்கப் போகிறாரா என்பதை இன்னும் விஜய் அவர்கள் தெளிவுபடுத்தவில்லை. எனவே 2026க்கான சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு தயாராக இருக்கிற ஒரு அணி, கட்டுக்கோப்பாக இருக்கிற அணி, வலுவாக இருக்கிற அணி மதசார்பற்ற முற்போக்கு அணி தான். காவல்துறை கடினமாக சப்போர்ட் பண்ண பார்த்தாங்க. பட் ஆனால் இன்னும் தமிழக அரசு இன்னும் சீரியஸ்னஸ் புரியல. ரொம்ப அசால்ட்டாக இருந்த மாதிரி தான் எங்களுடைய ஒப்பீனியன். இது காவல்துறை நம்ம குறை சொல்லக்கூடாது. அரசியல் ரீதியாக ஒரு முதலமைச்சர் அலுவலகம் இது சீரியஸாக பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி நாங்கள் சொன்ன மாதிரி தலைவருடைய பாதுகாப்பை உறுதி பண்ணிடலாம். ஆனால் தலைவரை பார்க்க வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுடைய பாதுகாப்பை தமிழக அரசு செய்யக்கூடிய முக்கியமான கடமை இருக்குது. எதிர்வரும் காலத்தில் கண்டிப்பாக செய்யணுங்கிற நம்பிக்கை இருக்குது. இல்லை சட்ட ரீதியான போராட்டம் நாங்கள் எதிர்கொள்வோம். சரியான திட்டமிடல் கிடையாது. ஏன்னா கொடிசியா அரங்கு பக்கத்துலேயே இருக்குது. இதை விட்டுட்டு நீங்கள் அவுட்டரில் போனதால இவ்வளோ கூட்டம் வந்தது. பல இடங்களில் விபத்துகள் கொடிசியாவும் சரி, கவர்மெண்ட் இடமும் சரி, தமிழக வெற்றி கழகத்தோட எந்த இடத்துக்கும் கவர்மெண்ட் கொடுக்கறது ரெடியாக இல்லை. நிறைய இடத்துல அப்ளை பண்ணியும், முக்கியமாக கொடிசியாவில் நாங்கள் அப்ளை பண்ணோம், கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை. தமிழக அரசு எந்த அளவுக்கு தமிழக தாவேகாவுடைய நிகழ்ச்சிகளை இடம் கொடுக்காம நிப்பாட்ட முடியுமோ, இல்லை பிரைவேட்டில் போனால் மிரட்ட முடியுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதிர்நோக்கி இந்த அரசியலை நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்குவோம். இதே கடந்த ஆண்டு அக்ஷய திருத்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 6660 ரூபாய், அதாவது ஒரு சவரன் 53,280 ரூபா இருந்ததுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா
ஒரு கிராம் 8,960 ரூபாய் 40 ரூபாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 71,520 ரூபாய் ஒரு கிராமுக்கு. கடந்த அக்ஷய தீர்த்திக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா 2,280 ரூபாய் வந்து கூடுதல் ஒரு கிராமுக்கு. அப்போ ஒரு சவரனுக்கு 18,240 ரூபா கூடுதல். கடந்த ஆண்டு அக்ஷய தீர்த்திக்கும் இந்த ஆண்டு அக்ஷய தீர்த்திக்கும் 18,240 ரூபா ஒரு கிராமுக்கு கூடுதல். இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கடந்த ஆண்டு அக்ஷய தீர்த்தி வாங்கினவங்களுக்கு எல்லாமே இந்த ஆண்டு மீண்டும் அக்ஷய தீர்த்தி வாங்கணுங்கிற மாதிரியான ஒரு தூண்டுதலாகவே இந்த விலை வித்தியாசம் இருக்கும். காரணம் என்னென்னா விலை நல்லா ஏறி இருக்குது. ஸோ கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 18,000 ரூபா ஒரு சவரன் கூடனா அடுத்த ஆண்டு இன்னும் நல்லாயிருக்குன்ற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது. நிச்சயமாக அதனால் இந்த வருடம் விற்பனை கடந்த ஆண்டை விட 20% கூடுதல் அப்படின்னு சொல்லலாம். விலை ஏறிய பிறகும் கூட 20% விலை வந்து கூடி விற்பனை வந்து கூடியிருக்கு. Hello, mic check 1 2 3. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.